குறைவான நேரத்துல நல்லா சமைச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானத்தை காப்பாத்திட்டேன். அது மட்டும் இல்ல, உன் சமையல் எல்லாம் மனுஷ செஞ்ச மாதிரி அவ சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க முன்னாடி என் மானத்தை காப்பாத்துறதுக்கு பேசாம அமைதியா இருந்த பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு கிடைக்க வேண்டியத நீ எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்காத. அளவுக்கு மீறின பொறுமையும் நல்லதில்ல. Thank you so much, Lakshmi. மனிஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி, பெரியம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்க. உண்மையிலேயே இது உங்க கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன் அண்ணி. ஆனா ஒண்ணுமா, உன் புண்ணியத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அது மட்டுமா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி லட்சுமிக்கு பாராட்டு, மனிஷாவுக்கு திட்டு. நீங்க இப்படியே ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன் அண்ணி. தேங்க்யூ விவேக். ஒரு சின்ன பொய்க்கே அவ்வளவு கோவப்பட்ட அத்தை நீ பண்ண ஏமாற்றத்தை தெரிஞ்சா உயிரோடவே விட மாட்டாங்க. நீ நினைச்சதெல்லாம் என்னைக்கும் நடக்காது லட்சுமி. நீ ஒரு விஷயத்த மறந்து போயிடுற. நான் இந்த வீட்டுக்கு வருங்கால மருமகம் மட்டும் இல்ல, நந்தன் ஃபேமிலி பிசினஸ்ல பார்ட்னராவும் இருக்கேன். எனக்கு இருக்கிற ஷேர்ஸும் அதிகம் தான். சோ என்கிட்ட இருந்து மித்ரா பிரிஞ்சு போறது நடக்காதுதான். தெரியும் உனக்கு இந்த வீட்ல இருக்க பலம் பலவீனம், உனக்கு சப்போர்ட் பண்றவங்க, உன்னை அக்செப்ட் பண்ணிக்க விருப்பம் இல்லைனாலும் உன்னை தாங்கிக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதை பலம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்னா பிரிச்சு உனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம செஞ்சு உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியில அனுப்பிடுவேன். மித்ரா ப்ளீஸ், நான் பண்ணது தப்புதான். ஆனா நான் அது வேணும்னு பண்ணல. அரவிந்த் ஆண்டி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற டென்ஷன்ல அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணனு சொல்லிட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆண்டி தான் வந்த கெஸ்ட் முன்னாடி கமிட் ஆயிட்டாங்க. மித்ரா மித்ரா, உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டு அடி. அதை விட்டுட்டு என்கிட்ட நீ இப்படிலாம் இருக்காத. என்னால தாங்கிக்க முடியல. இட்ஸ் ஹர்ட்டிங். சாரி தான் சொல்றல மித்ரா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உனக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சுதான் மாம் நேத்து லக்ஷ்மியை செய்ய சொன்னாங்க. தேவையில்லாம நீதான் அவ கூட போட்டி போகணும்னு நினைச்சு இன்வால்வ் ஆகி லோக்கல் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யறேன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏத்தே கமிட் ஆயிட்டேன். முதல்ல நீ சமைக்கிறேன்னு சொல்லி ஷெஃப் கிட்ட எதுக்காக சொன்ன மனிஷா? நீ சொன்ன மாதிரி அவரை வச்சு செஞ்சிருந்தா மாம் இன்னும் ஹர்ட் ஆயிருப்பாங்க. அவங்கள இன்வைட் பண்ணது வீட்டு சமையல சாப்பிட்றதுக்காக. யாரோ ஒரு ஷெஃபை வச்சு செய்ய வச்சா வீட்டு சமையலுக்கு ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்? அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? இல்ல மித்ரா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு லக்ஷ்மியோட எந்த போட்டியும் இல்ல. அரவிந்த் ஆண்டி ஃப்ரெண்ட்ஸ்னா ஹை ரேஞ்ச்ல இருப்பாங்க. லக்ஷ்மி செய்யற பட்டிக்காட்டு சமையல பார்த்தா அவங்க டீக்ரேட் பண்ணுவாங்கன்னு, ஆன்ட்டியோட மரியாதை போக கூடாதுன்னு நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டேன். பட் ஏன் பேட் டைம் மித்ரா? இங்க பாரு மனிஷா, மாமுக்கு சில விஷயங்கள்லாம் அபிப்பிராயங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல மட்டும் ஏதாவது ஒரு குறை வந்துச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. மாம் டிஸ்டர்ப் ஆனா நான் ஹர்ட் ஆயிடுவேன்.
ஸோ இனிமே எப்பவுமே இந்த மாதிரி செய்யாத. முக்கியமா உன்கிட்ட இல்லாத கிரெடிட்ஸை நீ என்னைக்குமே எடுத்துக்கணும்னு நினைக்காத. நெவர். இன்னைக்கு நடந்தது கூட ஏதோ ஃப்ளோல சிச்சுவேஷன் டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு தான் பண்ணது. வாட் எவர், ஐ வில் நெவர் ரிப்பீட் இட். என்ன லக்ஷ்மி, என் துணியெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? கொஞ்சம் ப்ராப்பரா மடிச்சு வைக்கலாம்ல. வேலை மட்டும் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாங்க, பார்ட்டிக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டோட போவாங்க. என்ன சொன்ன? அதான் கொஞ்ச நாளா டைமே கிடைக்கலன்னு சொல்ல வரேன் மித்ரா. இங்க பாரு, நிறைய துணி சரியா கூட வாஷ் பண்ணல. இதெல்லாம் செக் பண்ணி வாஷ் பண்ண கொடு. வாஷிங்க்கு தானே, நான் போட்டுறேன். ஆமா, நீங்க ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி இருக்கு. யா, மனிஷாவோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகணும். ஓ ஓகே ஓகே, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இந்த ட்ரெஸ் விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ லக்ஷ்மி. வெல்கம் மித்ரா. பார்ட்டிக்கு போக போறீங்களா? எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். லக்ஷ்மி, இதோ வர மித்ரா. இந்த மித்ரா வேற ஒருத்தர் என்ன ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாரு. தள்ள மனிஷா. அட, அவ ஒண்ணு அந்த அளவுக்கு வர்த்து இல்ல. ஆனா அவ ஏதாவது பிளான் பண்றதுக்கு முன்னாடி நீ மித்ராவை கூட்டிட்டு பார்ட்டிக்கு போயிடு. என்ன மித்ரா, ஐயோ என்ன கோலுங்க இது? கபோர்ட்ல இருந்த என் ட்ரெஸ் எல்லாம் எங்க லக்ஷ்மி? நீங்க தானே இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் துவைச்சு போட சொன்னீங்க. அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டேன். வாட்? எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டியா? அப்போ எனக்கு அதுல எது துவைக்கணும் எது துவைக்க கூடாதுன்னு எதுவும் தெரியாதுல மித்ரா. ஐயோ, என்ன லக்ஷ்மி இது? இப்ப நான் பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போறது? நீங்க அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்கணும். யப்பா, என்ன கேட்டீங்கன்னா எப்படி? துணிய வாஷ் பண்ண சொல்லி உன்கிட்ட சொன்ன பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்? லக்ஷ்மி இப்பதானே உள்ள போனா, அதுக்குள்ள டோரை சாத்திட்டாங்க. மித்ரா, மித்ரா, உங்களை தான் கூப்பிடுறா. காதுல விழுந்துச்சு. மித்ரா, பார்ட்டிக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கம் ஃபாஸ்ட். பார்ட்டிக்கு லேட் ஆகுதா மித்ரா? காதுல விழுந்துச்சு. உன் லைவ் கமெண்ட்ரி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா இப்ப ட்ரெஸ் இல்லாம நான் பார்ட்டிக்கு எப்படி போறது? ஜாக்கிரதை மித்ரா, இருக்கிறது ஒரே ஒரு டவல் தான். என்ன யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மித்ரா, லக்ஷ்மி, நீ போய் நான் பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிடுறியா? அத போய் நீங்களே சொல்லலாம்ல.